கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறை நேசர்கள், இறைவனுடைய திருத்தூதர்கள் ஆனாலும் அவர்கள் எல்லா நிலையிலும் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களிலே யாருக்கும் இறைவனுடைய ஆற்றலோ இறைவனுடைய அதிகாரமோ வழங்கப்படவில்லை என்பதை கடந்த பல வாரங்களாக நாம் தொடராக அறிந்து வருகிறோம். இந்த நேரத்திலே இறை தூதர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே நடைமுறை சாத்தியமில்லாத சில அற்புதங்களை நிகழ்த்தியதாக திருக்குரானிலே நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் பார்க்கிறோம். இதை பார்க்கின்ற பொழுது சில பேர் தவறாக நினைக்கிறார்கள், இறை தூதர்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எல்லாம் சுயமாகவே செய்யக்கூடிய ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இதை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இதுவரை நாம் எடுத்துக்காட்டிய பல சான்றுகளும், கடந்த பல வாரங்களாக இதுவரை நாம் எடுத்துக்காட்டிய சான்றுகளை வைத்து பார்த்தால் இறை தூதர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாகவோ தங்கள் நினைத்ததையெல்லாம் செயல்படுத்தக்கூடியவர்களாகவோ இருக்கவில்லை என்பதை இந்த ஆதாரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் சொல்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் நபிமார்கள் சில காரியங்களை செய்கிறார்கள், அது மனிதனுக்கு முடியாத, இறைவனுக்கு மாத்திரமே முடிந்த காரியமாக இருக்கிறது. அப்போ இதைத்தான் அவர்கள் வழிகேட்டிற்கு ஆதாரமாக பயன்படுத்த பார்க்கிறார்கள். அற்புதங்களை பொறுத்தவரை, குறிப்பாக நபிமார்கள் செய்கிற அற்புதங்களை பொறுத்தவரை அது எப்படி அவர்கள் நிகழ்த்துகிறார்கள், ஏன் அப்படி நிகழ்த்துவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினான் என்பதை சரியான முறையில் புரிந்து கொண்டால் நபிமார்கள் நிகழ்த்திய அற்புதத்தை வைத்து அவர்களுக்கு தெய்வாம்சம் கற்பிக்க யாருமே துணிய மாட்டார்கள். நபிமார்களுக்கு எதற்கு அல்லாஹ் அற்புதத்தை கொடுக்கிறான்? நபிமார்கள் நம்மளை போல மனிதர்களாக இருக்கிறார்கள், நம்மை போலவே அவர்கள் சாப்பிடுகிறார்கள், நம்மை போலவே அவர்கள் இயற்கை உபாதைகளுக்கு உள்ளாகிறார்கள், நம்மை போலவே பிள்ளை குட்டிகளோடு வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நம்மை போலவே நோய்வாய்ப்படுகிறார்கள், நம்மை போலவே முதுமை அடைகிறார்கள், ஒரு காலத்தில் நம்மை போலவே மரணித்து விடுகிறார்கள். இந்த மாதிரி நிலையில் உள்ள ஒருவர் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லும் பொழுது மக்களுக்கு நம்புவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் இல்லையா? என்னை மாதிரி தானே நீயும் இருக்கிற, நானும் சாப்பிட்றேன் நீனும் சாப்பிட்ற, அப்புறம் என்ன அல்லாஹ்வுடைய தூதர்? அல்லாஹ் வந்து எங்கள்கிட்ட சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி உன்னையை பார்த்தா நாங்கள் நம்ப வேண்டி இருக்கிறது. ஆனால் உன்னையை நாங்கள் பார்க்குறோம், எங்களை மாதிரி தான் எல்லா வகையிலும் இருக்கிற. உனக்கும் நோய் வருது, எங்களுக்கும் நோய் வருது, எங்களுக்கும் பசி வருது, உனக்கும் பசி வருது, உனக்கும் கஷ்டம் வருது, எங்களுக்கும் கஷ்டம் வருது, நாங்களும் மலைஜல உபாதைக்கு உள்ளாகக்கூடியவர்களாக இருக்கிறோம், உனக்கு அது மாதிரி இருக்கிறது. இப்போ என்ன உன்னையை நாங்கள் இறை தூதர்னு ஏற்றுக்கொள்வது? இதுதான் பிரச்சனையே. அப்போ இறை தூதர்களாக வரக்கூடியவர்கள் மனிதர்களாக இருக்கிற காரணத்தினால், வானுலகத்திலிருந்து மலக்குகளாக அனுப்பப்படாத காரணத்தினால் மக்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, உன்னை இறை தூதர் நாங்கள் எப்படி நம்புறது? வித்தியாசம், இறைவன் தான் நியமித்தான்ங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லணுமா இல்லையா? யார் வேண்டாலும் சொல்லிட்டு போயிடலாமா? இல்லைன்னா யார் வேண்டுமானால் நான் ஒரு இறை தூதர், நான் ஒரு இறை தூதர் என்று சொன்னால் அதையெல்லாம் நம்பிட முடியுமா என்று மக்களுக்கு அறிவுபூர்வமாகவே ஒரு சந்தேகம் வருகிறது. இந்த சந்தேகம் நியாயமான சந்தேகம் தான். இல்லைன்னா கண்டவர்களும் தங்களை இறை தூதர்கள் என்று சொல்ல அதையெல்லாம் மக்கள் நம்ப அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடும். அப்போ இறை தூதர்களுக்கு இறைத்தன்மையும் கொடுத்துட முடியாது. அதே நேரத்தில் வந்து அவர்கள் மனிதர்களாக இருக்கிற காரணத்தினால் அவர்களை நிராகரிக்கவும் கூடாது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், இறை தூதர் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி மிகச்சில அற்புதங்களை கொடுக்கிறான். அது இறை தூதர் தான் காட்டுவதற்குரிய அத்தாட்சி தானே தவிர அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அற்புதமாக இருந்தது என்று அதை புரிந்து கொள்ளக்கூடாது. சில அற்புதங்களை அல்லாஹ் கொடுப்பது எதுக்குன்னு கேட்டால், இந்த பாரு நான் மனுஷன்தான்ப்பா, நான் உன்னை மாதிரி சாப்பிடக்கூடியவன் தான், உன்னை மாதிரி பலவீனம் உள்ளவன் தான், என்னை இறைவன் தான் அனுப்பி இருக்கிறான் என்பதில் உனக்கு சந்தேகம் தானே? இந்த பார், இறைவன் இதை எனக்கு ஆதாரமாக தந்திருக்கிறான், இதை உலகத்தில் எந்த மனுஷனும் செய்ய முடியாது. இப்போ நான் செஞ்சு காட்டுறேன், இதை மனிதனாக நான் செய்து காட்டவில்லை, அல்லாஹ் வந்து தூதர் என்பதற்கு இதைத்தான் எனக்கு ஆதாரமாக தந்திருக்கிறான், இதைத்தான் அற்புதமாக தந்திருக்கிறான் என்று சொல்லி, அப்போ இறை தூதர்களுக்கு சில அற்புதங்களை அல்லாஹ் என்ன செய்யறான்? வழங்குறான். அந்த அற்புதங்கள் அடிப்படையில் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? அற்புதத்தை இந்த மாதிரி நம்ம புரிந்து கொண்டோமையானால் ஒரு குழப்பம் வராது. அப்போ அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லகத் ஜாத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத், அந்த மக்களுக்கு இறை தூதர்கள் எல்லாம் தெளிவான அற்புதங்களை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான்.
எல்லா இறை தூதர்களுக்கு என்ன செய்யறேன், நம்ம அர்சல்னா ருசுலனா பில் பையினாத், நம்முடைய தூதர்களுக்கெல்லாம் அற்புதங்களை கொடுத்து நான் அனுப்பினேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். தூதர்களுக்கு நான் அற்புதத்தை கொடுத்து அனுப்பினேன் ஒரு இடத்துல சொல்றான். எல்லா தூதர்களும் அற்புதத்தோடு வந்தார்கள் என்று சொல்கிறான். அன்சல்னா மாகுமுல் கிதாப ஒல் மீசான், அவங்களுக்கு வேதத்தையும் நான் சேர்த்து கொடுத்தேன். வேதம் தான் அற்புதம் நினைச்சிடக்கூடாது, வேதத்தை தனியாக கொடுத்தேன், அதுபோக அவங்களுக்கு அற்புதத்தையும் கொடுத்தேன் என்றெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இதை தெளிவாகவும் சொல்லி காட்டுகிறான். அப்ப இறை தூதர்களுக்கு அற்புதம் கொடுப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னா, ஒரு மனிதனை இறை தூதர் என்று நம்புவது மனிதனுக்கு முடியாது, எந்த மனுஷனுக்கும் அது சாத்தியமாகாது, அவனுடைய உள்மனம் ஏற்றுக்கொள்ளாது, அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சில ப்ரூஃப்கள் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நபிமார்களுக்கெல்லாம் அற்புதங்களை கொடுத்து அனுப்புகிறான். மூசா நபிக்கு எவ்வளவோ அற்புதங்களை எல்லாம் கொடுத்தான், ஈசா நபிக்கு பல அற்புதங்களை கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது அவங்க கூட சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி இருக்கிறார்கள். இப்படி எல்லா நபிமார்களுக்கும் அற்புதங்களை கொடுக்காம அல்லாஹ் அனுப்புனதே இல்லை. அற்புதத்தை கொடுக்காம அனுப்பி இறை தூதர் நம்ப சொன்னா ஒருவருமே நம்ப மாட்டாங்க, இல்லைன்னா பொய்யர்களையும் நம்பிடுவாங்க. ரெண்டுல ஒரு மோசமான விளைவு ஏற்படும். அந்த நிலைவு ஏற்படக்கூடாது என்பதற்கு தான் அல்லாஹ் இந்த அற்புதத்தை கொடுக்குறான். இந்த கொடுக்கும்போது அல்லாஹ் என்ன அதான் முக்கியமான விஷயம், கொடுக்கும்போதே என்ன கண்டிஷன் அல்லாஹ் கொடுக்குறான்னு கேட்டா அதை நமக்கு திருக்குறான்ல விளக்குறான். எப்படி, மா கானலி ரசூலின் அன் யஅதிய பி ஆயத்தின் இல்லா பி இத்னில்லாஹ், எந்த ஒரு ரசூலாக தூதராக இருந்தாலும் என்னிடத்தில் அனுமதி வாங்காமல் ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியாது. அவங்க நினைச்ச நேரத்திலாம் அந்த அற்புதத்தை செய்வாங்களான்னா முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அற்புதங்கிறது எப்போ தேவைப்படும், எந்த சபையில் கொஸ்டின் ஆகும், எந்த இடத்துல ஆதாரத்தை நிரூபிக்கணும். ஒரு தடவை உங்களுக்கு ஆதாரத்தை காட்டணும் வைங்களேன், டெய்லி வந்து ஆதாரம் காட்டிட்டு இருக்கணுமா? தேவையில்லை. ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆதாரம் கேட்குறீங்க, இந்த இருக்குன்னு ஆதாரம் காட்டியாச்சு, நாளைக்கு ஒரு அதுக்கு ஆதாரம் காட்டணுமா, நாளை கழிச்சு ஒரு அதுக்கு ஆதாரம் காட்டணுமானா தேவையில்லை. அப்போ இறை தூதர்கள் வந்து எந்த மக்களை சந்திக்கிறார்களோ அந்த மக்கள் நம்புவதற்காக ஒரு அற்புதத்தை கொடுக்குறான் என்று சொன்னால் அப்போ தான் அந்த அற்புதத்தை செய்ய முடியும். அதை நாளைக்கு இந்த இறை தூதருக்கு செய்ய முடியுமான்னு கேட்டால் அல்லாஹ் அனுமதிச்சா செய்ய முடியும், அல்லாஹ் அனுமதிக்கிறான்னு செய்ய முடியாது. அந்த கருத்தை தான் அல்லாஹ் இதில் சொல்கிறான். மா கானலி ரசூலின் அன் யஅதிய பி ஆயத்தின் இல்லா பி இத்னில்லாஹ், எந்த ஒரு ரசூலாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி பெறாமல் ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியாது. மக்கள்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ் இந்த அற்புதத்தை செய்யட்டுமா, நீ கொடுத்துருக்கிறிய, இதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்கணும். செய்யின்னா அது வேலை செய்யும், செய்யாட்டி வேலை செய்யாது. வேண்டியதில்லை விடு பேசாம அப்படின்னா அது சாதாரண ஒரு பொருளாக தான் இருக்கும். இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிமார்கள் கூட மக்கள்கிட்ட போய் சொன்ன ஒரு உறுதிமொழியை திருக்குறான்ல எடுத்து காட்டுகிறான். மா கானலனா அந்நாத்தியக்கும் பி சுல்தானின் இல்லா பி இத்னில்லாஹ், எங்களுக்கு வந்து அல்லாஹ் அனுமதிக்கலை என்று சொன்னா எங்களால் ஒரு அற்புதம் கொண்டு வர முடியாது. காலத்து ரசூல்மார்கள்லாம் போய் மக்கள்கிட்ட சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, நாங்கள் இறை தூதர்களாக வந்திருக்கிறோம், என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சிருவோம், உங்களுக்கு என்னவெல்லாம் முடியாது அத்தனை நாங்கள் செய்ய ஆற்றல் படைத்தவர்கள் அப்படின்னு ஒரு தூதரும் சொல்ல கிடையாது. எப்படி சொல்றாங்க, ரசூல்மார்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, மா கானலனா எங்களுக்கு இயலாது, அந்நாத்திய கும்பி சுல்தானின் உங்கள்கிட்ட ஒரு அற்புதத்தை கொண்டு வருவது எங்களுக்கு இயலவே இயலாது, இல்லா பி இத்னில்லாஹ், அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர அது நடக்காது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நபிமார்கள் சொன்னதை எடுத்து காட்டுகிறான். அப்ப நம்ம இதுல என்ன விளங்குறோம், நபிமார்கள் சில அற்புதங்களை செய்தார்கள் என்றால் அதை மட்டும்தான் செய்வார்கள், அதையும் அல்லாஹ் எப்ப அனுமதிக்கிறானோ அப்பதான் செய்வார்கள். இதை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டால் இனிமே இதுவரைக்கும் எடுத்து வச்சோமே, நபிமார்கள் மனிதர்களாக இருந்தார்கள், கவலைப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், அவங்களுக்கே பிள்ளை இல்லாமல் இருந்தது, பிள்ளைகளுக்கு நோய்வாய்ப்பட்டார்கள், பிள்ளைகளை பிரிந்தார்கள், அடி உதைக்கு ஆளானார்கள்லாம் சொன்னமே, அதுக்கு இதுக்கு முரண் இல்லாமல் போய்விடுகிறது. அதுதான் இயற்கை, அதான் நேச்சுரல். இது என்னது, இது இறை தூதர் என்பதற்காக கொடுத்த 1-2 அத்தாட்சிகள். சிலருக்கு 1 கொடுப்பான், சிலருக்கு 5 கொடுப்பான், சிலருக்கு 10 கொடுப்பான். அந்த 10 கூட அல்லாஹ் நாடும் போது தான் செய்ய முடியும். இதுக்கு சான்றாக ரொம்ப தெளிவா அல்லாஹ் காட்டுறான் பாருங்க. மூசா நபிக்கு உள்ள ஒரு அற்புதத்தை எடுத்துக்கிறங்க. மூசா நபிக்கு 9 அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தேங்கிறான். மூசா உலகத ஆத்தைனா மூசா திஸ்ஆயாத்தின் பையினாத், மூசா நபிக்கு தெளிவான 9 அற்புதங்களை கொடுத்தோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல முக்கியமான அற்புதம் என்ன, அவர் கையில இருந்து ஒரு கைத்தடி. இந்த கைத்தடி கூட அல்லாஹ்வா கொடுத்து விட்டான், அல்லாஹ் கொடுக்கல, அது அவர்கிட்ட இருந்த கைத்தடி தான். இந்த கைத்தடி மந்திர கூட பிடிச்சி அல்லாஹ் அங்கிருந்து இறக்குனானா இறக்கல, ஏன்னா அவர் உரையாடுவதற்காக அல்லாஹ் வந்து அவர் வர சொல்றான். வர சொன்னோன்னு அல்லாஹ் தான் கேட்கிறான், மாத்தில் கபி யமீனிக்க யா மூசா, மூசாவே
உன் வலது கையில் வைத்திருக்கிறது என்ன? அப்ப ஏற்கனவே வச்சிருக்காரு அவர். அவர் சொல்றாரு காலஹி அசாய, இது என்னுடைய கைத்தடி. அது மட்டும் அவர் சொல்லல, இந்த கைத்தடியை நான் எதுக்கு பயன்படுத்துறேன்னு சேர்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அத்தவக்குவ அலைஹா, இதை ஊண்டிக்கிருவேன். அகுசுபிஹாலா கணமி, என்னுடைய ஆடுகளுக்கு இலைதலைகளை வந்து பறிச்சு போடுற வேலையை செய்வேன். ஒலிய ஃபீஹா மஆரி புஹ்ரா, இது போக வேற வேற தேவைகளுக்கு அதை நான் பயன்படுத்திக்கிறேன். இது ஒரு சாதாரண கைத்தடி தான். அல்லாஹ் கேட்குறான் உன் கையில் இருக்கிறது என்னன்னு. அப்ப அவருக்கு என்ன தெரியுது? கைத்தடின்னு தான் தெரியுது. இது என்னதுக்கு யூஸ் ஆகும்னு தெரிகிறது. எதுக்கு யூஸ் ஆகும்? உங்கள்கிட்ட எங்கள்கிட்டையும் ஒரு கைத்தடி இருந்தால் எதுக்கு யூஸ் ஆகுமோ பயன்படுமோ அதுக்குத்தான் மூசா நபி கையில் வைத்திருந்த கைத்தடியும் பயன்படும் என்று மூசா நபி வாயினாலே அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்ல வைக்கிறான். கேட்டது என்னன்னு தான் கேட்டான் அல்லாஹ். இவர் வாயினாலே ஆன்சர் கூட்டுறான் அல்லாஹ். இது கைத்தடி தான், இது ஒண்ணுக்கு உதவாத கைத்தடி தான், சாதாரண வேலைகளை தான் இது செய்யும், இதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா பவரும் கிடையாது என்பதை அவர் வாயினாலே சொல்ல வச்சுட்டு அப்படித்தானே இப்ப கீழே போடு போட்டார். பாம்பா மாறுது. இப்ப போடணும்னு போட்டார்ல, அவரா கைதவறி போட்டார்னு வைங்க ஒன்றும் ஆகியிருக்காது, எடுத்துக்கிற வேண்டியதான். அவரா வேணும்னு போட்டார்னு வைங்க அப்போ ஒன்றும் ஆகியிருக்காது. அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்கிஹா, போடு கீழே. அப்புறம் வைதாஹி ஹையத்துன் தசா, அது சீருகிற பாம்பாக மாறியது. அப்ப இந்த சீருகிற பாம்பாக அது மாறுது பாருங்களேன். இதை ஒரு அற்புதமா அல்லாஹ் கொடுக்குறான். அது கூட அவன் அங்க இருந்து ஒரு மந்திர கோலை கொடுத்து அனுப்பவே இல்லை. அவர்கிட்ட இருக்கிற கைத்தடி தான். நான் நினைக்கும் போது மாத்திரம் அதுல ஒரு பவரை எனக்கு கொடுக்க முடியும், நான் நினைக்கும் போது மாத்திரம் அதை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு அந்த கைத்தடி கொடுத்துட்டான். இப்ப இந்த கைத்தடிக்கு கொடுத்தானே அந்த பவரு, அது நிரந்தரமானதா? மூசா நபி நினைக்கும் போதெல்லாம் அதை செய்யக்கூடியதா என்று கேட்டால் இல்லைன்னு அல்லாஹ் விளக்குறான். எப்படி விளக்குறான்? டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஒரு விஷயத்தை ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு கத்தியை வாங்குறோம், ஒரு பேனாவை வாங்குறோம், எழுதி பார்க்குறோம், எழுதிருச்சு, டெஸ்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது டெஸ்ட்டாக பண்ணுவோம், நம்ம பாட்டு பரிசையில் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருவோம். அப்போ வந்து அதை ஏன் கன்ஃபார்மாக எழுதும்னு நம்ம நினச்சிருவோம். இங்கெல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கு, ஒருக்கா எழுதி பார்த்துட்டோம், லீக்கேஜெலாம் இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன நம்புவோம்? இனிமேல் இதை மறுபடி சோதிக்க வேண்டியது இல்லை, கொஞ்ச நாளைக்காவது. அது வந்து கீழே விழுந்து ஏதாவது டேமேஜாக போனால் வேண்டாம் மறுசோதனை பண்ணுவோம். ஆனால் இவருக்கு என்ன நடக்குது? எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டான்ல, இது கைத்தடி தான், ஆனால் இது பாம்பா மாறும். அந்த மாதிரி கைத்தடி என்று சோதனை மூலமாக, செயல்முறை விளக்கம் மூலமாக, கண்ணுக்கு கண்ணாக எல்லாம் செஞ்சு காட்டிவிட்டான். இப்போ ஃபிரௌன்ட்ட போறார். ஃபிரௌன்ட்ட போ, இந்த அத்தாட்சியெல்லாம் எடுத்து காட்டு. ஒரு தடவை போய் காட்டினாரு, பாம்பா மாறுனுச்சு. என்னஞ்சான் அவன் என்ன பண்ணுறான்? இது என்ன பெரிய விஷயம், இது மாதிரி எங்கள்கிட்ட ஆளுக்கு நிறைய இருக்குதே. அங்கே வந்து இந்த வித்தைகள் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க, சூனியக்காரர்கள் சொல்லக்கூடிய மேஜிக் செய்யக்கூடிய நிபுணர்கள் நிறைய பேர் அந்த காலத்தில் இருந்தாங்க. அவன் என்ன சொல்கிறான்? இது ஒரு மேஜிக், இது ஒரு தந்திரம், வித்தை, இது மாதிரி செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஆளுக்கு இருக்கிறது. உன் வித்தை பெருசா எங்கள் ஆட்களுடைய வித்தை பெருசான்னு போட்டி வச்சுக்கிறோமா கேட்குறான். மூசா நபி என்ன பண்ணிட்டாங்க? வச்சுக்கிறோமேட்டாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய அற்புதத்துக்கு முன்னாடி வித்தையெல்லாம் நிற்கவா செய்யும்? சரின்னு சொல்லிட்டாங்க. மக்கள்லாம் ஒன்று கூடியாச்சு, டேட்லாம் அறிவிச்சாச்சு, எல்லா மக்களும் கூடியிருக்கிறாங்க. இந்த பக்கம் வித்தை செய்யக்கூடியவர்கள், இந்த பக்கம் மூசா நபி தனியாக இருக்கிறாங்க. வித்தையை ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க? நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா நான் ஆரம்பிக்கவா கேட்குறாங்க. நீங்களே ஆரம்பிங்க அப்படின்னு மூசா நபி சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய வித்தைகள் எல்லாம் போடுறாங்க. கயிறை கொண்டு வந்திருக்காங்க, கைத்தறியை கொண்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் கீழே போட்டால் எல்லாம் நெளியுது, பயங்கரமாக பாம்புகளாக நெளிகிற மாதிரி இருக்கு. உண்மையில் பாம்பா மாறல. கையலு இலகி அன்னகா ஹையத்தும் தசா, அது சீருகிற பாம்பை போல ஒரு கற்பனையாக காட்சி தந்தது. பாம்பு மாதிரி ஆகுற மாதிரி என்னைக்குனே தடவி ஒரு வெயில் பட்டவனு நெளிகிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. பார்த்தா பாம்பு மாதிரி தெரிகிறது. தெரிஞ்சா மூசா நபி என்ன பண்ணனு? அவர் வித்தையை போட வேண்டியதானே? டெஸ்ட் பண்ணி ஏற்கனவே காட்டியாச்சுல, ஏற்கனவே கைத்தறி வச்சிருந்தாரு, அது பாம்பாக்கி எல்லாம் காட்டியிருக்கிறோம். உடனே என்ன பண்ணியிருக்கேன்? இதோ பார் நான் போடுறேன் அப்படி செய்யுமா இல்லையா? பயப்படுறாரு. என்ன உத்தரவு வரல இன்னும்? அங்கேருந்து உத்தரவு அல்லாஹ் சொன்னோன்னு போட்டால் பாம்பா மாறேன். என்ன செய்யறாரு? மூசா, மூசா உள்ளத்துல பயம் வருது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்கிஹா, போடு கீழே, லா தகஃப் இன்னக அன்தல் ஆலா, பயப்படாத நீ தான் ஜெயிப்ப. அப்புறம் தான் போடுறாரு. டக்குன்னு போட வேண்டியானே. அவருக்கே மந்திர சக்தி இருந்தால், அல்ல கைத்தடிக்க மந்திர சக்தி இருந்தால், அவர் நினைச்சவனு அது அந்த பாம்பாக மாறும் என்று இருந்தால் அவர் நினைஞ்சிருக்கனே. போடுறான், நானும் போடுறேன். போட்டவுன்னு ஆர்டருக்கு வெயிட் பண்றாரு. அவங்க வித்தையை காட்டிவிட்டாங்க, வெயிட் பண்றாரு. வெயிட்லாம் ஒரு செகண்ட்ல முடிஞ்சிடும். அதுக்கான இப்படி உட்காந்துருந்தா தோல்வி மாதிரி போயிடும். அது அல்லாஹ்வுடைய உலகத்தில் எல்லாம் ஃபாஸ்ட். வெயிட் பண்றாருன்னு அர்த்தம் ஒரு செகண்ட்ல எல்லாமே நடந்து போயிடும். அப்படி தயங்குறாருல, அந்த தயக்கத்துக்கு அடுத்து அதே செகண்ட்ல எல்லாம் என்ன செய்வான்? அதுக்கு ஆன்சர் கொடுப்பான். அதுக்கான முடிச்சுட்டு உட்காந்துருந்தார். அப்படி விளங்கிற கூடாது. இறைவனுடைய விஷயங்கள் எல்லாம் ஃபாஸ்டா இருக்கும். அதனால என்ன விளங்கிறேன்னு, அவர் தயங்குறாரு, பயப்படுறாரு. இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஒரு செகண்ட்ல அப்படியே அதே செகண்ட்ல அல்லாஹ் ஆன்சர் கொடுக்குறான். பயப்படாத நீ தான் ஜெயிப்ப, போடு இப்ப.
போட்டோன்னு பாம்பா மாறு. இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த அற்புதம் மூசா நபிக்கு அவர் நினைச்சதை செய்யும் போது கொடுக்கப்பட்டு இருந்தால் ஏன் பயப்படுறாரு, ஏன் தயங்குறாரு? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னு ஆர்டருக்கு ஏன் எதிர்பார்க்குறாரு? ஆர்டர் வந்தால் தான் இது வேலை செய்யும். ஒவ்வொரு தடவையும் ஆர்டர் பண்ணணும். ஒவ்வொரு தடவை அது ஏதாவது செய்வதாக இருந்தால் உத்தரவு அங்கேருந்து வரணும். அங்கேருந்து வரலன்னா கைத்தறியாக தான் இருக்கும். அது அவர் சாதாரண கைத்தறியாக பயன்படுத்தி கொள்வாரே தவிர அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தாரு. ஏன் பயப்படுறாரு? இதை நம்ம சிந்திச்சு பார்த்தால் ஓ அற்புதம் இவ்வளவுதானா? இறை தூதர்னு காட்டுவதற்கு அல்லாஹ் நாடும் போது செய்து காட்டக்கூடிய ஒரு அதிசயம் தானா? இவர் நினைக்கும் போதெல்லாம் செய்ய முடியாதா? அந்த பொருளுக்கே அந்த சக்தி இல்லையா அப்படின்னு விளங்கி கொண்டோமையானால் இந்த இணை கற்பிப்பு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துவிட்டு மகான்கள் அவுளியாக்கள் போய் கும்புற இதெல்லாம் நடக்கவே நடக்காது. சரியான முறையில் புரிந்து கொள்ளாதனால தான் இந்த மாதிரி மோசமான விளைவுகள்லாம் ஏற்படுகிறது. அதே மாதிரி இது ஒரு இது இப்போ வந்து 2வது தடவையும் ப்ரூஃப் ஆயிடுச்சு. 3 தடவை ப்ரூஃப் ஆகுது. ஒன்று வந்து அல்லாஹ் அவரை கூப்பிட்றான்ல, அப்போ ஒருக்கா போட்டு அதனுடைய பவரை காட்டிவிட்டான். 2வது ஃபிரௌன்ட்ட போய் காட்டுன்னு அல்லாஹ் சொல்லி அனுப்பிட்டதுனால போனோன்னு போடுறாரு. அது அப்பவும் என்ன இது அற்புதம் 2வது தடவை ப்ரூஃப் ஆயிடுச்சு. 3வது தடவை இந்த மந்திரவாதிகள் வித்தைக்காரர்களுக்கு முன்னாடி ஒரு தடவை அதை செஞ்சு காட்டியாச்சு. 3 தடவை செஞ்ச உனையாவது மூசா நபிக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான மந்திரத்தடி அப்படின்னு நினைச்சாரான்னா நினைக்கல. 3 தடவை செஞ்சாச்சு. மறுபடியும் என்ன செய்யறாங்க? அவருடைய சமுதாயத்தெல்லாம் அழைத்து கொண்டு போய் பிரயாணம் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாரு. போய்கிட்டே இருந்தால் மக்கள்லாம் தண்ணி தாகம், பாலைவனம் தானே அந்த பகுதியெல்லாம், பாலஸ்தீன்லாம் பாலைவன பகுதி தான். அப்போ தண்ணீர் தாகமாக இருக்குன்னு மக்கள்லாம் முறையிடுறாங்க. எங்கே பார்த்தாலும் தண்ணியை காணோம். எங்கேயுமே தண்ணி கிணறு குளம் குட்டை ஒன்றுமே தென்படவில்லை. தண்ணிக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க மக்கள்லாம் வந்து இஸ்திஸ்கா மூசா அலி கௌமிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நினைஞ்சார், யா அல்லாஹ் தண்ணியை கொடு. மக்கள்லாம் தண்ணியை கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? அவர் எங்கே தண்ணியை கொடுப்பாரு? அவர்கிட்ட போய் தண்ணியை கேட்டால் அவர் என்ன செய்வார்? பெரிய இடத்துல அவர் முறையிடுறாரு, யா அல்லாஹ் தண்ணி கேட்குறாங்க, சரியான இடத்துல மாட்டிக்கிட்டோம், நீ தான் அதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு அல்லாஹ்விடத்தில் மூசா நபி கேட்ட பொழுது இப்போ குல் நதிரி பசாக்கல் ஹஜர், கையில் கைத்தறி வச்சிருக்கிறீல்ல அதை கொண்டு போய் அந்த பாறையில் அடி, ஒரு தட்டு பொங்கி வரும் பாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவர் அடித்தவன் என்ன செய்யுது? அந்த பாறையிலிருந்து 12 இடத்துல பீரிட்டு கொண்டு நீரூற்று என்ன செய்யுது? பொங்கி வழிகிறது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? தண்ணி வேணும் தானே கேட்டாங்க. கையில் தான் மந்திரக்கோள் இருக்குல்ல, என்ன பண்ணியிருக்கணும்? தண்ணி தானே, இந்த பாரு அப்படி சொன்னாரா? இதை பற்றி அவர் நினைக்கவே இல்லை. அவர் கையில் இருக்கிற கைத்தறியை பற்றி அதுக்கு என்னமோ பவர் இருக்குங்கிற பற்றி அவர் நினச்சி கூட பார்க்கல. நமக்கு ஒரு பவர் இருக்குன்னு ஒரு நினச்சி பார்க்கல. மக்கள்லாம் தாகமாக இருக்குங்கிறாங்க. அவர் எங்கே நினைக்கிறார்? உடனேயே அல்லா நீ தான் ஏதாவது பண்ணணும், மலைகளை இறக்க. அவர் இதை நினச்சா கேட்டார். என்ன ஆன்சர் அல்லாட்ட வரும்னு அவருக்கு தெரியாது. யாரெல்லாம் இப்போ தண்ணி வேணும், ஏதாவது வழி பண்ணு அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டோம் நல்லா என்ன செஞ்சுட்டான்? நாம் சொன்னோம், பொக்குள்னா நாம் சொன்னோம், இல்ரிபி அசாக்கல் ஹஜர், உன்னுடைய கையில் இருக்கிற கைத்தடியினால இந்த பாறையை, இந்த பாறாங்கல் மீது அடி. அடிச்சோன்னு என்ன செஞ்சு? ஃபன் ஃபஜரத் மின் ஹுஸ்ரத் ஆஷரத் ஐனா, அதிலிருந்து 12 ஊற்றுக்கள் பீரிட்டு எழுந்தன என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ இங்கே தான் விளங்குறோம், 3 தடவை சோதனை செய்யப்பட்ட கைத்தறியா இருந்தாலும் 4வது தடவை அங்கேருந்து ஆர்டர் வரணும். அதுக்கே அந்த சக்தி கிடையாது, அதுக்கே எக்ஸ்ட்ராவான ஒரு பவர் ஒன்றும் கிடையாது. அது ஒரு கைத்தறி தான், வேற எந்த வேலையும் செய்யாது. அல்லாஹ்வை கேட்காம ஒரு பாறாங்கல் அடிச்சான்னு சொன்னா நீங்களும் நானும் அடித்தால் என்ன ரிசல்ட் வருமோ அந்த ரிசல்ட் வேண்டாம் வரும். கைத்தறி உடையும், அல்ல சின்ன சில்லு பேர்ந்து போகும். வேற ஏதாவது பயன் இருக்குமான்னு கேட்டால் ஒரு பயன் இருந்திருக்காது. அல்லாஹ் சொன்ன பிறகு அடித்த காரணத்தினால தான் அது எந்த பாறையில் அடிக்கணும்னு சொன்னால் அந்த பாறையில் அடிச்சிருக்கணும். அங்கே அடின்னு போய் இங்கே அடித்தா வராது. இந்த பாறையில் அடின்னு அல்லாஹ் எதை சொல்லி காட்டினானோ அந்த பாறையில் அல்லாஹ் அடிக்க சொல்லும் போது அடித்தால் மட்டும்தான் அது வருங்கிற காரணத்தினால தான் மக்கள் தாகத்தால் துடித்த நேரத்தில் கூட நேரடியாக அவர் ஒன்றும் செய்யலை. நான் செய்கிறேன், நானாச்சு என்று செய்யலை. இப்போ என்ன விளங்குற அற்புதத்தை பற்றி விளங்குதா? விஷயம் விளங்குதா? அப்போ இறை தூதர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்குறானே தவிர அந்த இறை தூதர்கள் நினைச்சதையெல்லாம் செய்வார்கள், அவங்க இயல்பாகவே மந்திர சக்தி படைத்தவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு அடிப்படையில் கொடுக்கப்படலை. இது போக இன்னொரு சந்தர்ப்பம், இதிலேயே இன்னொரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? மூசா நபி அவர்கள் ஃபிரௌன்ட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவன் ஏற்க மறுக்கிறான், பலவிதமான தொல்லைகளை கொடுக்குறான். ஒரு அளவுக்கு தான் மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு எல்லை மீறி போன பிறகு என்ன பண்ணுறாங்க? இந்த ஊரில் இனிமேல் வாழ முடியாது, இருந்தால் ஒருத்தரை வெட்டி கொள்றாங்க, ஊரை விட்டு ஓடிட வேண்டியதான், நாட்டை விட்டு ஓடிட வேண்டியதான்னு சொல்லி முடிவெடுத்து கொண்டு அவங்களுடைய சகாக்களுக்கெல்லாம், பனி இஸ்ராயல்களுக்கெல்லாம் தகவல் தெரிவித்து அவங்களெல்லாம் திரட்டி ராத்திரி என்ன செய்கிறாங்க? ஓட்டம் எடுக்கிறாங்க, ஊரை விட்டு கிளம்புறாங்க. ஃபிரௌனுடைய நாட்டில் நம்ம இருக்கக்கூடாது,
எங்கிட்ட நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மூசா நபி அவர்கள் அவங்களுடைய சமுதாயத்தை எல்லாம் அழைத்து கொண்டு ஒரு பக்கமாக ஓடுறாங்க. ஓடுனா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஃபிரௌனுக்கு தெரிஞ்சு விட்டு ஆட்கள் எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க, ஊரில் வந்து இஸ்ரேலர்கள் யாருமே இல்லை, மூசாவுடைய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக போயிடுச்சு என்ற உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்களுடைய சமுதாயத்தையும் விரட்டி கொண்டு ஃபிரௌன் வந்து படையோடு வர்றான். அவனும் அவனை படையினர் வேகமாக விரட்டிக்கிட்டு வர்றாங்க. இவங்க ஓடுறாங்க, அவங்க விரட்டுறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இடையில வந்து கடல் வந்து குறுக்கிடுது. போகிறாங்க, திக்கு தெரியாமல் ஓடும்போது அவங்க திசையை பிளான் பண்ணாமல் போயிடுறாங்க. அங்கே கடல் இருக்குமே நினைச்சு அந்த போயிருக்க மாட்டாங்க. தப்பிச்சு ஓடுறவங்களுக்கு என்ன செய்யாது, விரட்டுறான்னு தெரிஞ்சவுடனே அவங்க வாட்டு ஓடுறாங்க. முன்னாடி பார்த்தா என்ன இருக்கு, கடல் குறுக்கி இருக்கிறது. அப்போ கடல் குறுக்கிட்டவுடனே என்ன ஆகுது, ஒன்று கடலுக்குள்ளே இறங்கணும், இறங்கினாலும் அழிஞ்சு போயிடுவோம், நின்றோண்டு வைங்க பிடிச்சிக்கிடுவான். அப்போ விரட்டிக்கிட்டு வர்றான் அவன். அவங்க எல்லாம் தப்பிப்பதாக இருந்தால் கடலில் விழுந்தாலும் தப்பிக்க இயலாது, இந்த பக்கம் திரும்பினாலும் அவன்கிட்ட போய் மாட்டிக்கிடுவோம். இது வந்து புலிவால் பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விட்டாலும் ஆபத்து பிடிச்சாலும் ஆபத்துங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. அந்த மாதிரியான ஒரு நிலையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய சமுதாயம் சிக்கி கொண்டாங்க. அவங்க சமுதாயம் எல்லாம் முறையிடுறாங்க, யா மூசா இன்னால முதற்கும், மூசாவே வசமா நம்ம மாட்டிக்கிட்டோம், முடியாது, இனிமே முடியாது, இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது. அப்போ மூசா நபி என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் கிடையாதுப்பா, நான் யாரு மந்திரவாதி, நான் நினைச்சதை செய்வேன், இப்போ பார்க்குறியா அந்த சவால் விட்டாங்களா, இல்லை, கல்லா இன்ன மஇ ரப்பி சயஹதீன், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, என்னோட என் இறைவன் இருக்கிறான், இப்போ என்ன மாதிரி வழி காட்டுவான் பாருங்க, ஏதாவது ஒரு வழியை காட்ட போறான் அப்படின்னு சொல்லி அவன் வழி காட்டுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் காப்பாற்றுவாண்டு, எப்படி காப்பாற்றுவான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக என்னுடைய இறைவன் வந்து என்னை கைவிட மாட்டான், இன்ன மஇ ரப்பி சயஹதீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் நிச்சயமாக எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா நபி அவர்கள் சமுதாயத்துக்கு சொல்றாங்க. சொன்னவன வழிகாட்டுறான். என்ன வருது, இப்போ குல் நதரிபி அசாக்கல் பஹர, கைத்தறி வச்சுக்கிறீங்களா கையில, சாதா கைத்தறி தானே, இப்போ வேடிக்கையை பாரு, அடி இந்த கடல்ல, உன் கைத்தடியினால கடல்ல ஒரு அடி லேசா அடிச்ச உடனே அந்த கடல் அப்படி ரெண்டாக பிளந்து ஒவ்வொரு பிளவும் மலை உயரத்துக்கு, கடல் அவ்வளவு ஆழமா இருக்குமா இல்லையா, மலை உயரத்திற்கு என்ன செஞ்சிச்சு, தரமட்டத்துக்கு அதுக்கு பார்த்தா மலை உயரமா இருக்கும், தர அப்படி பிளந்துருச்சுன்னு சொன்னா அடிமட்டத்துல இருந்து பார்த்தா அந்த கடல் எவ்வளவு இருக்கு, மலை உயரத்துக்கு உயர்ந்து இரண்டாக கடல் பிளந்தது. பிளந்தது மட்டுமில்ல, லா தகாஃபு ஃபிஹா தரக்கன் வலா யபஸா, நீ பாட்டு கடந்து போ, அதுல வந்து நீ வந்து பிடிக்கப்படவும் மாட்டாய், அவன் வந்து பிடிச்சிட மாட்டான், நீ தப்பிச்சு ஓடி போயிடுவ, அதனால வந்து நீ கொஞ்சம் கூட பயம் இல்லாம உள்ள போண்டு அல்லாஹ் சொல்றான். அப்போ மூசா நபி அவங்களுடைய சமுதாயத்தான் அதை கடந்து வெளியே போறாங்க, இவன் உள்ள நுழைகிறான், கடைசியில் அவங்க போனவனு அல்லாஹ் மூளை கடிச்சு விட்டான், ஃபிரௌன் அழிஞ்சு போயிட்டான். இப்போ மேட்ரு என்ன, மூசா நபி அவர்களை ஃபிரௌன் வந்து விரட்டிக்கிட்டு வர்றான், அவங்க கையில் கைத்தடி இருக்கிறது, இறை தூதராக இருக்கிறார்கள், இறை தூதர்கள் சுயமாக அவங்க நினைத்ததை எல்லாம் செய்வார்கள், நினைத்த நேரத்தில் செய்து விடுவார்கள், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் செய்து விடுவார்கள் என்கிற மாதிரி இருந்தால் அவங்க தயங்கவே தேவையில்லை, போகும்போதே ஒரு தட்டி ஓடிவிட்டு இருக்கலாம். வேற ஏதாவது அந்த கைத்தறியை வச்சு ஏதாவது ஒரு வித்தையை காட்டி போயிருக்கலாம். இந்த கைத்தறி 3 வேலையை செய்து பாருங்க, அது குறிப்பிட்ட வேலைக்கு ஆக்கப்பட்டது கிடையாது, அதுதான் பாம்பாகவும் மாறுகிறது, அதுதான் நீரூற்றையும் பீரிட்டு வர செய்கிறது, அதுதான் கடலையும் ரெண்டாக பிளக்க செய்கிறது, இது எல்லாமே அதுக்குள்ள இருக்குதாண்டு அதுக்குள்ள கிடையாது, அவருக்குள்ளேயும் அது கிடையாது, மூசா நபிக்கு உள்ளேயும் அந்த ஆற்றல் கிடையாது, அந்த கைத்தடிக்கு உள்ளேயும் அந்த ஆற்றல் கிடையாது. சாதாரண கைத்தடி தான் அவருடைய சொந்த வேலைக்கு தான் அது பயன்படும். அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வரும் பொழுது மாத்திரம் அதுக்கு அல்லாஹ் ஒரு பவரை கொடுக்குறான், அப்ப அல்லாஹ் பிளக்க வைக்கிறான், அவ்வளவுதான். இந்த கைத்தடியை சும்மா ஒரு அடையாளத்துக்கு வச்சுக்கிறானே தவிர அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படி தனியா தூக்கி கடலுக்கு ஒரு ஆர்டரை போறான், அது பாட்டுக்கு பழந்துக்கிறது, அவ்வளவுதான். அந்த பாறைக்கு ஒரு ஆர்டர் போடுறான், அது பாட்டுக்கு பீருட்டி நீருக்கு ஒரு உத்தரவு போட்டா அது பொங்கி எழுகிறது. அப்ப இந்த மாதிரி தான் அற்புதங்கள் காட்டுறதுக்கு தான் மூசா நபியுடைய அற்புதத்தை இப்படி 3 விதமா விளக்குறான். இப்போ அந்த 4 விதம் சொல்லலாம், 4 வகையில். அந்த மந்திரவாதிகளுக்கு முன்னாடி போய் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய ஆர்டர் வந்த பிறகுதான் அவரால் செய்ய முடியுது. இப்படி எல்லா நிலையிலையும் அற்புதங்கள் வந்து அல்லாஹ்ட்ட பர்மிஷன் வாங்காமல் செய்ய முடியாது. மற்ற நேரத்தில் அது சாதாரண மனிதராகத்தான் அவர் இருப்பார், அந்த கைத்தறி சாதாரண கைத்தறியாக தான் இருக்கும். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இது வரைக்கும் நம்ம பல வாரங்களாக எடுத்து வச்சோமே, அந்த எந்த ஆதாரத்துக்கு இது முரண் கிடையாது. ஏன் அடி வாங்கினாங்க, அடி வாங்கத்தான் செய்வாங்க, அதுக்கு இதுக்கு முரண் கிடையாது. ஏன் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, அதுக்கு ஒன்றும் முரண் கிடையாது, அப்படித்தான் இயற்கை, அப்படிதான் அவங்க இருப்பாங்க. ஏன் மலைஜலம் கழிச்சாங்க, அப்படித்தான் போய் இருப்பாங்க. அப்ப இது என்ன, இது மட்டும்தான் இது.
இது அல்லாஹ் நாடும்போது மட்டும் தான் நடக்கும். இப்படி ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா ரெண்டையும் நம்ம நம்புறோம். அற்புதங்களையும் நம்ம நம்புறோம். அற்புதங்களை எப்படி நம்பணுமோ அப்படி நம்ப வேண்டும். அற்புதம் இல்லாத விஷயங்களை எப்படி நம்ப வேண்டும் அப்படி நம்ப வேண்டும் என்று பிரித்து அறிந்து கொண்டோமையானால் எந்த ஒரு ஆதாரத்தையும் நிராகரிக்கக்கூடிய மறுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படவே ஏற்படாது. அதே மாதிரி ஈசா நபி அவர்களை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் நெஞ்சாப்பல அற்புதங்களை கொடுத்தான். அந்த அற்புதங்கள் ஒரு பக்கம் கொடுத்தாலும் அவர்கள் ஓடி ஒளிந்தார்கள். அதையும் ஒரு பக்கம் சொல்றான். என்ன அற்புதத்தை கொடுத்தான்? வெண்குஷ்டமா இருக்கிறவங்களையும் பிறவி குருடா இருக்கிறவங்களையும் அவர் குணமாக்கினாரு. குணமாக்கினார்னா ஒவ்வொரு வெண்குஷ்டத்தையும் கூப்பிட்டு குணமாக்கினார் அர்த்தமா? கிடையாது. ஒவ்வொரு பிறவி குருடையா கூப்பிட்டு இங்க வா இந்த கண்ணு பார்வை கொடுத்தாருன்னு அர்த்தமா? கிடையாது. அல்லாட்ட ஒரு தடவை அனுமதி வாங்கி செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். இது நீங்கிறான். இது துபரி உல் அக்குமக உல் அபுரச இது நீ என்னிடத்தில் ஈசாவே என்னிடத்தில் அனுமதி வாங்கி கொண்டு இந்த வெண்குஷ்டத்தை நீ குணமாக்கினாய். ஒரு ஆளை குணமாக்கியிருப்பாரு. அதே மாதிரி பிறவி குருடை குணமாக்கினாய். 2 ஆளை வேண்டா குணமாக்கிரு அனுமதி வாங்கி. யாரெல்லாம் அது மாதிரி கேட்குறாங்க. ஒரு குருட்டு போய் வர்றான், இவனுக்கு நான் பார்வையை கொடுக்குற மாதிரி அந்த ஒரு அற்புதத்தை தர்றியா, நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்ட பிறகு அல்லாஹ் அனுமதிச்சா செஞ்சு காட்டியிருப்பார். அப்படிதான் அல்லாஹ் என்ன செய்யறான், உனக்கே அந்த சக்தியை நான் தரல, ஒவ்வொன்றுக்கும் என்கிட்ட அனுமதி வாங்கின துபுரி உல் அக்குமாக உல் அபுரசபி இது நீ என் அனுமதியை வாங்கி கொண்டுதான் குஷ்டரோகியை நீ குணப்படுத்தினாய், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தாய், தொகையில் மௌத்தாபி இது நீ என் அனுமதி வாங்கி கொண்டு ஒரு செத்தவரை நீ உயிராக்கினாய். ஒரு நாள் செத்து கிடந்திருப்பாரு, இறை தூதருங்கிறீல, அல்லாஹ் தானே உன்னை தூதரை அனுப்பியிருக்கிறான், நீ மனுஷனா இருக்கிறீல, நாங்கள் நம்பணும்ல, அதுக்காக ஏதாவது செஞ்சு காட்டு, இந்த ஆளை புழைக்க வச்சு காட்டு. அல்லாஹ் என்ன செய்யறான், ஓகே சொல்லு எந்திரிச்சிருவாரு. அவ்வளவுதான். எந்த இறைவன் மௌத்தாக்குறானோ அந்த இறைவன் ஆர்டர் போட்டா எந்திரிச்சிருவாரு. அப்ப இறந்தவர்களை உயிர்ப்பித்தா என்று சொல்லும் பொழுது இதை சேர்க்கிறான்ல. இது நீ என்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் செஞ்ச, உனக்கு அது தந்தனா இல்லையா? அப்ப அங்க பர்மிஷன் வாங்கி செய்யணும் போது என்ன ஆயிடுச்சு, இவருக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இவர் நினைச்சா செய்ய முடியாதுன்னு ஆயிடுச்சு. அவன் பர்மிஷன் கொடுத்தா தான் செய்ய முடியும், பர்மிஷன் இல்லைன்னா முடியாது. அதே மாதிரி அவர் இது அல்லாஹ் ஈசாவை பத்தி சொன்னது, அவரும் சொன்ன மாதிரி என்ன வருது, அவர் சொல்றார் உஹியில் மௌத்தாபி இது நீ இல்லா, அல்லாட்ட பர்மிஷன் வாங்கி செத்தாலை உயிர்ப்பிக்க செய்தேன். மக்கள்கிட்ட போய் அவர் சொன்னது அப்படித்தான் இருக்கிறது. அவரும் மக்கள்கிட்ட சொல்றாரு, நான் சில அற்புதங்களை உங்களுக்கு செய்து காட்டினேன்னு நானா செஞ்சேன், என்னுடைய சொந்த சக்தியிலையா நான் செஞ்சேன், நான் நினைச்ச போதெல்லாமா நான் செஞ்சேன், இல்ல நான் கேட்பேன் அல்லாட்ட, சரின்னு சொன்னா அப்ப செஞ்சு காட்டுவேன், இல்லைன்னா என்னால முடியாது அப்படின்னு ஈசா நபியும் மக்கள்கிட்ட சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஈசா நபியை நோக்கி தான் சொன்னதாகவும் அல்லாஹ் இதை சொல்லி 2 விதமா இந்த விஷயத்தை சொல்றான். அதுல 2லையுமே அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு என்னுடைய அனுமதியை கொண்டு என்கிற வார்த்தை இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். சில நபிமார்கள் அனுமதியை கேட்பாங்க, முடியாது போயான்றான்ல, அப்படியும் இருக்கிறது. அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப நபிமார்கள் அனுமதி வாங்கி செய்யலாங்கிறீங்கல்ல, கேட்கும் போது அல்லாஹ் கொடுத்துருவானா? அவர் அனுமதி செய்யலாம்னு நினைக்கிறாரு, அல்லாட்ட கேட்டோம் செஞ்சுக்கன்னு சொல்லிடுவான், அதெல்லாம் முடியாது. அனுமதி கேட்கலாமே தவிர நினைச்சா கொடுப்பான், நினைச்சா முடியாது, வாயை பத்திக்கிட்டு